சீண்டி பார்க்காதீர்கள், சீண்டி பார்க்காதீர்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது, సాధు మిరండాల్ కాడు కొల్లాదు. సజ్జనుడికి కోపం వస్తే, సహనంతో ఉన్నవాడి కోపం వస్తే వాడిని ఆపటం ఎవరి తరం కాదు. முருகன் தமிழ் கடவுள். ஆனால் அவர் எல்லா இடத்திலும் பறந்து இருக்கிறார். வட இந்தியாவில் கார்த்திகேயராக, ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக, தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார். முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்றி இருக்கிறது. எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடக்கிறது. அதனால்தான் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாமே வந்திருக்கிறோம். இங்கு சிலர் நிறத்தை வைத்து அரசியல் செய்கின்றனர். நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை, நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை. கிருஷ்ண பகவான் கருப்பு, காளி மாதா கருப்பு. நாம் நிறத்தின் வழியாக பார்ப்பதில்லை, அகத்தின் வழியாக பார்க்கிறோம். ஆனால் இங்கு கருப்பு நிறத்தை வைத்து கடவுளை சீண்டும் கூட்டம் உள்ளது. இணைக்கும் முருகனை சீண்டி பார்க்கிறது ஒரு கூட்டம். கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்தனர். அவர்களுக்கு கிண்டல் செய்யும் உரிமை உள்ளது. அந்த உரிமையும் ஜனநாயகம் கொடுத்துள்ளது. அவர்கள் என் கடவுளை கேலி செய்தனர், என் கலாச்சாரத்தை கேலி செய்தனர், என் பண்பாட்டை கேலி செய்தனர், என் பார்வையை கேலி செய்தனர். கேட்டால் இதுதான் செக்குலரிசம் என்பார்கள். மற்றவர்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த அவர்கள் யார்? முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார்? அறத்தை அசைத்த பார்க்க அவர்கள் யார்? அவர்களால் மற்ற மதங்கள் பற்றி இது போல பேச முடியுமா? அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் பற்றி அவர்களால் இப்படி பேச முடியுமா? நம் மதத்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? நாம் அமைதியானவர்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள கூடியவர்கள். மீனாட்சி அம்மன் கோவில் 60 ஆண்டுகள் மூடி கிடந்தும் பார்த்து கொண்டுதானே இருந்தோம். அந்த துணிச்சலால் பேசுகிறார்கள். பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல. இங்கு உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தாலே போதும். ஒரு பார்வை. நம்ம கடவுள்னு திட்டுறது கூட்டம் காணாத கூட்டம் ஆகிவிடும். சிவபெருமானை நெற்றிக் கண்ணை திறந்த பூமி இது. இன்று இந்த கூட்டம் வரும், நாளை இன்னொரு கூட்டம் வரும். எத்தனை நாள் பொறுப்பது? முருகனை பற்றி இழிவாக சொன்னால் உங்கள் இதயம் நொறுங்க வேண்டாமா? நீங்கள் துடிக்க வேண்டாமா? பதற வேண்டாமா? காப்பாற்றும் முருகனை நாம் காப்பாற்ற தேவையில்லை. ஆனால் நம்மை காப்பாற்றுவதற்கு கைமாறு செய்ய வேண்டாமா? நன்றியை காட்ட வேண்டாமா? நம்பிக்கையை சொல்ல வேண்டாமா? இந்த மாநாட்டிலேயே
இப்போது ஒரு முடிவுக்கு வருவோம். எப்படி மின்னல் கண்களை குருடாக்கமோ, எப்படி காற்றாற்று வெள்ளம் கரைகளை உடைக்கமோ, அது போல பொங்குவோம். நான் உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறேன். அநீதியை தட்டி கேட்க திருளுவோம். அறத்தை காக்க அனைவரும் எழுவோம். முருகன் நீதியை காப்பாற்ற புறப்படுவோம். இந்த முருகுப்படை திற்றது கூட்டத்தை தகுர்க்கும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அன்பு என்பது பலவீனம் அல்ல, அது துணிவின் அடையாளம், வீரத்தின் ஆன்மா, வெற்றியின் படிக்கட்டு. அன்பால் இணைவோம், ஆவேசத்தால் வெல்வோம். சூரபத்மனை வதம் செய்த புரட்சி தலைவர் பாருங்கள். இது கலியுகம். முருகன் நேரில் வரமாட்டார். நாமே முருகனின் உணர்வாக மாறுவோம். நாச சக்திகளை நிர்மூலம் செய்வோம். இந்தியா அரசமைப்பு சட்டம் நமது அறத்தை காக்கிறது. அரசமைப்பு சட்டம் இல்லாத காலத்தில் மாலிக் கஃபூர் வெறியாட்டம் போட்டான். ஆனால் கடந்த 75 ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டம் இருக்கும் போதே ஒரு கூட்டம் ஆடுகிறது. காரணம், நாச சக்திகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியாமல் விட்டுதான். மகாகவி பாரதி சுந்தர தெலுங்குன்னு சொல்லியிருக்கார். அந்த தெலுங்கிலும் ஒரு 2 நிமிடம் பேச என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்றதுக்கு முன்னாடி செக்குலரிசம் பத்தி சொல்றேன். நம்ம நாட்டுல secularism is a convenient word for a lot of people in our country. Specifically, atheists who doesn't believe in God. மத்த மதங்கள், what these atheists say, they don't believe in God. நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க. கடவுள் நம்ப மாற்றுறது இல்லைன்னா எல்லா கடவுள் நம்ப கூடாது. பட் இந்த நம்ம நாட்டு எத்திஸ் எப்படின்னா only Hindu கடவுள் நம்ப மாட்டாங்க. That is the definition of secularists of our country, atheists of our country. The issue of our country. Secularism means no discrimination against anybody in the name of religion. நம்ம நாட்டுல secularists வந்து no discrimination against anybody in the name of religion except Hinduism, except Hindu gods and Hindu culture. Hindu culture திட்டிட்டேங்க, Hindu gods abuse பண்ணிட்டேங்க. That is secularism for them. They don't have the guts to point out any other religion except Hindu dharma. இந்த நாத்திகர் கூட்டத்துக்கு, செக்குலரிஸ்ட் கூட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த one great weapon is there. அது என்ன? freedom of speech, பேச்சு சுதந்திரம், இஷ்டத்துக்கு பேசுறது. நம்ம கடவுளை திட்டுறது பழக்கம் ஆயிடுச்சு. கடவுளை திட்டினாலும் நம்ம எல்லாரும் கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது பேச்சு சுதந்திரம். அவர் திட்டிட்டே இருப்பாங்க, நம்ம மட்டும் நிம்மதியா இருக்கணும். ஏன்னா நீங்க இந்துக்கள். இது மாறணும். This has to change. If this does not change, it would be very difficult to sustain our religion, our dharma.